குயிக்கா ஒரு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு, ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகா. நம்ம வந்து தேங்காய் ஜாஸ்தியா இருக்கணும். பூண்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். மைல்டா தான் இருக்கணும் அந்த ஃப்ளேவரு. அப்பதான் அந்த சட்னி நல்லா இருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகா. ஸோ இந்த இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். இது இட்லி, தோசை, சாப்பாட்டு கூட பெசஞ்சு சாப்பிடலாம். தேங்காய், பூண்டு, உப்பு, காஞ்ச மிளகா எல்லாமே வந்து இந்த மிக்ஸி ஜார்ல பச்சையா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கலாம். அப்பதான் வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் இந்த சட்னி வந்து நல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இது மாரி கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லாருக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு. இந்த சட்னி கலரே வந்து ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்டின்னா, இது எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இது தாளிச்சு கொட்டலாம். இன்னைக்கு தாளிப்பு குடுக்காம இது மாரி பிளெயினா இந்த சட்னி இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். தோசை ஊத்தியாச்சு. மெலிசா ஒரு தோசை ஊத்தியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தடியா ஒரு தோசை ஊத்தியிருக்கேன். ஸோ நம்ம வந்து தோசை எப்படி ஊத்துனாலும் இந்த சட்னிக்கு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.